ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேசி சாய். இன்னைக்கு நம்ம மெய்யழகன் படத்தை பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை சூர்யாவும் ஜோதிகாவும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் பிரேம்குமார் அவர்கள் இயக்கியிருக்காங்க. எஸ் பிரேம்குமார் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 96 படத்துடைய டைரக்டர். சொந்த பந்தங்களுக்குள்ள சொத்துக்காக நடக்கிற தகராறுனால தான் சொந்த வீடை விட்டு சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு போயிடுறாரு அரவிந்த் சுவாமி. பல வருடங்கள் கழித்து அவருக்கு கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய கசின் சிஸ்டர் மேரேஜ அட்டன் பண்றதுக்காக தான் சொந்த ஊருக்கு வராரு. அந்த இடத்துலதான் கார்த்திய சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. யாரோ நினைக்கிறாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணதுல ஃபுல்லா பாத்துக்கிட்டேன். அந்த ஒரு நாள் கார்த்தி யாரு, அவருக்கும் அரவிந்த் சுவாமிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இத சுத்தி தான் நடக்கிற கதை இந்த மெய்யழகன். அடிக்கிறாங்களா? எல்லாம் ஆயிரம் கொஞ்சம். அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் ஃபர்ஸ்ட் கிஸ் வராங்க பாப்போமா? நம்ம மறந்து போன பல சமுதாய நிகழ்வுகளை அங்கங்க இந்த கதையில நமக்கு நினைப்பூட்டிருக்காரு பிரேம்குமார். இது மட்டும் இல்லாம நம்முடைய மண்ணின் கலாச்சாரம், நம்முடைய பாரம்பரியம், இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அரவிந்த் சுவாமி, கார்த்தி ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காங்க. நகைச்சுவைக்குன்னு எந்த காமெடி ஆக்டர்ஸ் இந்த படத்துல இல்ல. இருந்தாலும் அவங்க யதார்த்தமா பண்ற சில விஷயங்கள் நமக்கு நகைச்சுவையை ஏற்படுத்துது. டான்ஸ் கூட ஆடுவேன் தான். நானும் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஆனந்தா ஸ்டெப்லாம் சூப்பரா ஆடுவேன். மைக்கேல் ஜாக்சன். இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா, நல்ல பாம்பு. குட்ஸ்லேங்க சுத்தம் பண்ணி தூக்குங்க. பாத்ரூம் எங்க இருக்கு? ஒண்ணுக்கா ரெண்டுக்கா? நமக்கு ஒரு 2 நாள் லீவ் கிடைச்சாலும் நம்ம சொந்த ஊர்ல சொந்த பந்தங்களோட இருக்கணும் அப்படின்ற ஏக்கத்தோட வாழ்ற நம்ம எல்லாருக்குமே இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, சொந்த பந்தங்களை நேசிக்கிற எல்லாருக்குமே இந்த படம் ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமையும். மொத்தத்துல மெய்யழகன் நல்ல நாட்டுப்பால் டீ. படத்துல சொல்லியிருக்க மாதிரியே ஒரு நல்ல நாட்டுப்பால் டீ. நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டனா? யாரோ இவன் யாரோ சொந்தம் யாரா இவனோ